பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக 18 வயதுலேருந்து 25 வயசு உள்ள பெண்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முதலிடத்துல இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட முக்கியமான ஒரு காரணம் அந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்களுடைய ஹார்மோன் அதிக அளவில் அவங்க உடம்புல இருக்கிறது தான். இந்த மாதிரி ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிக அளவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு முகத்தில் முடி முளைக்கிற தன்மையை நம்மளால் பார்க்க முடியும். வயது வந்த பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகுறதுல உள்ள பிரச்சனை அது ரொம்ப கம்மியாக உற்பத்தி ஆகுறது. இது மாதிரி பல காரணங்கள் பிசிஓஎஸ் அப்படின்னு மருத்துவர்களால் அழைக்கப்படும். மாதிரி தவறான ஹார்மோன், அதாவது ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் பெண்களுக்கும், பெண்களுக்கு உண்டான ஹார்மோன்கள் ஆண்களுக்கும் அதிகரிக்கிற பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அவங்க அதை வெளியில சொல்றதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆண்களுக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு உண்டான ஹார்மோன்கள் அதிகமாகும் பொழுது அவருடைய மார்பகங்கள் பெண்களுக்கு வளர்ற மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். விந்தணு குறைபாடு இருக்கும். குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகள் வரும். இது ஆண்களுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை தான். ஆனா நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பெண்களுக்கு உண்டான பிசிஓஎஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் பெண்களுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றது இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான். பெண்களுக்கு அதிக இன்சுலின் சுரக்கிறதுனாலையும் அவங்களுடைய ரத்தத்துல இன்சுலின் அளவுகள் அதிகமா இருக்கிறதுனாலையும் இந்த பிசிஓஎஸ் கண்டிஷன் வருது அப்படின்றது சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் D3 குறைபாடும் பிசிஓஎஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சர்க்கரை அதிகமா உள்ள தானியம், மாவுச்சத்து இந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதனால உடம்புல இன்சுலின் அதிகரிச்சு பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பையிலையும் கருமுட்டை உருவாகுவதிலையும் நிறைய சிக்கல்கள் வந்து இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோமுக்கு மருத்துவத்துக்கு போகும்போது மருத்துவர்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அட்ரஸ் பண்ற சர்க்கரை வியாதிகளுக்கு கொடுக்குற மெட்ஃபார்மின் அப்படின்ற மருந்துகளை பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஓரளவு வேலையும் நன்றாக தான் செய்யுது. ஆனா அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதீத மாவுச்சத்து உணவுகள் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கள் வேற வழி இல்லாம தான் அந்த மெட்ஃபார்மின் மருந்தை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு டயட் ஃபாலோ பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை விட்டுட்டு ஒழுங்கான ஒரு டயட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பிசிஓஎஸ் வந்து ரொம்ப எளிதாக வெளியில வந்துடும். கொலஸ்ட்ரால் தான் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நல்ல செய்கிற ஒரு அரசன். ஆனால் நம்ம உணவுல சரியான கொலஸ்ட்ராலும் கொழுப்பு உணவுகளும் எடுக்காம ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறது பிசிஓஎஸ்க்கு ஒரு காரணமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி விட்டமின் D3 குறைபாடும் பிசிஓஎஸ்க்கு ஒரு காரணமா இருக்கு. ஹார்மோன்கள் அனைத்துக்குமே கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப முக்கியம். அதை அடிப்படையாக வச்சு தான் எல்லா ஹார்மோன்களும் வேலை செய்யுது. ஸோ கொழுப்பான உணவுகள் நம்ம உணவு முறையில் ரொம்பவும் அவசியம். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்க குறைமாவு நிறை கொழுப்பான பேலியோ டயட்டுக்கு வர்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சைவ பெண்கள் கூட அட்லீஸ்ட் அவங்க உணவுல முட்டையை மட்டுமாக சேர்த்துக்கிறது சரியான ஒரு வழியா இருக்கும். பிசிஓஎஸ்க்கு சரியான தீர்வு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டயட் நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அசைவ பெண்களா இருந்தாங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையும், மதியம் காய்கறிகள், இரவு அசைவம், இந்த மாதிரியான பேட்டர்ன்ல அவங்க எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து விட்டமின் D3 புரோட்டோகால் சப்ளிமெண்ட்டும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க பிசிஓஎஸ்ல இருந்து எளிதாக வெளியில வந்துடலாம். இதுவே சைவ பெண்களா இருந்தாங்கன்னா காலையில பாதாம், மதியம் காய்கறிகள், இரவுல முட்டை, இல்லை இதை மூணையும் வேற மாதிரியான பேட்டர்ன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கொழுப்புக்கு அவங்க பட்டர் சாப்பிடலாம், சீஸ் சாப்பிடலாம். காலையில பாதாம் சாப்பிடும்போது அதோட சேர்த்து வேற எதுவும் சாப்பிட வேண்டாம், ஏன்னா அது சரியான முறையில் செரிக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவர்களாக இருந்தாலும் சரி அசைவர்களாக இருந்தாலும் சரி உயர் கொழுப்பு குறைமாவும் கொழுப்பு அதிகமாகவும் சரியான புரதமும் கொஞ்சம் காய்கறிகளும் எடுத்துக்கிட்டு விட்டமின் D3 புரோட்டோகாலும் எடுக்கும் பொழுது அவங்க பிசிஓஎஸ்ல இருந்து மிகவும் எளிதாக வெளியில் வந்துடலாம். ஏன்னா பிசிஓஎஸ்க்கு அடிப்படை காரணமே மாவுச்சத்து அதிகமான சர்க்கரை அதிகமான உணவுகள் தான் அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.